ஸோ இன்றைக்கி வந்து பைப் அண்ட் சிஸ்டம்ஸில் இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு வாட் ஐ நோ சேனல். ஸோ பைப் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து பேசிக்கலி நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பைப் அண்ட் சிஸ்டமும் சால்வ் பண்ணுவோம். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் இன் டைம் அண்ட் ஒர்க் ரெண்டு எஃபிஷியன்சியுமே அங்கே வந்து ப்ளஸில் தான் இருக்கும். ரெண்டுன்னு இல்லை, எத்தனை பேர் கொடுத்துருந்தாலுமே அவங்களோட ஒர்க்கு வந்து எல்லா எஃபிஷியன்சியுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். பட் இந்த பைப் அண்ட் சிஸ்டம்ஸில் வந்து அப்படி இருக்காது. ஏன்னா ஒரு சில பைப் வந்து டேங்க்கை வந்து ஃபில் பண்ணும், ஒரு சில பைப் வந்து டேங்க் வந்து எம்டி பண்ணும். பட் இதுவே டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் ஒர்க்கு பண்ணுவாங்க, பண்ண ஒர்க்கை யாருமே வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்கள்ல. ஸோ அங்கே வந்து எஃபிஷியன்சி மைனஸில் வராது. பட் இங்கே வந்து ஃபில் பண்ண டேங்க்கை எம்டி பண்ணுறாங்க அப்படின்றப்போ அங்கே வந்து எஃபிஷியன்சி வந்து மைனஸில் வரும். இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கொஷினோட சால்விங் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 pipes A and B. ஸோ 2 பைப் இருக்குது A and B. ஃபில் அ டேங்க் இன் 45 minutes. சேர்ந்து 45 minutesல வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதாவது 2 பைப்பையுமே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஒரு எம்டியாக இருக்கிற டேங்க்கை வந்து 45 minutesல வந்து ஃபில் பண்ணுவாங்க. அப்படின்னா பைப் ஏ மட்டும் அந்த எம்டியாக இருக்கிற டேங்க்கை வந்து 1 hourல ஃபில் பண்ணுமா. ஸோ அப்போ பி மட்டும் எவ்வளோ நேரம் ஃபில் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எஃபிஷியன்சி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் பைப் அண்ட் சிஸ்டம்ஸ் எதுனாலும் சரி ஃபஸ்ட் வந்து எஃபிஷியன்சி தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக வேணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இங்கே வந்து ஏஎன்பி இருக்கா, ஸோ 45 minute. இங்கே ஏ மட்டும் 1 hourனா அப்போ ஏ மட்டும் 60 minutes 1 hourனா 60 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ 45 60 இது ரெண்டுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எப்போ போல் பிக்கர் நம்பர் என்ன 60யோட மல்டிபிள் போகணும். 60 120 180. ஸோ எப்போ வந்து அந்த நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் ஆகுது அதுதான் வந்து எல்சிஎம். அதுதான் வந்து டோட்டல் டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தோம்னா அது டோட்டல் ஒர்க்கு, இங்கே வந்து பார்த்தோம்னா அது டோட்டல் கெப்பாசிட்டி. ஸோ 180 தான் இங்கே வந்து டோட்டல் கெப்பாசிட்டி, அதான் வந்து எல்சிஎம். இது வந்து லிட்டர்ஸை குறிக்காது. லைக் அந்த டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 180 பார்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ ப்ளஸ் பின்னா அந்த 45 டிவைட் பை 180 போட்டோம்னா 4 வந்துடும். ஸோ ஏ ப்ளஸ் பி சேர்ந்தால் அதோட எஃபிஷியன்சி வந்து 4. இப்போ 45 180 டிவைட் பை 60 போட்டோம்னா 3 வரும். அதாவது ஏயோட எஃபிஷியன்சி வந்து 3. இப்போ ஏயோட எஃபிஷியன்சி 3, ஏவும் பியும் சேர்ந்த எஃபிஷியன்சி 4னா 4 minus 3 வந்து 1. அப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 1. ஸோ அப்போ டோட்டலாக 180 பார்ட்டு இதோட எஃபிஷியன்சி டிவைட் பை 1 போட்டோன்னா 180 minutes. 180 minutesனால் 3 hours. அதாவது 60 minutes 1 hourனா 180 minutes 3 hours. ஸோ இதுவும் இங்கேயும் அதே ஃபார்முலா தான். அங்கே வந்து நம்ம என்ன போடுவோம், ஸோ நம்மளுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைட் பை டோட்டல் எஃபிஷியன்சி போடுவோம். அங்கே வந்து பண்ணுற ஃபைனல் இதே வந்து அங்கே ஒர்க்கு தான். ஸோ அதனால் டோட்டல் ஒர்க் போடுறோம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு மெயின் அப்ஜெக்டிவே என்னது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டேங்கை ஃபில் பண்ணுறது தான். ஸோ அதாவது 180 அந்த 180ன்றது பார்ட்டு கரெக்டாக கெப்பாசிட்டி, அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ இங்கே வந்து டோட்டல் கெப்பாசிட்டி 180 டிவைட் பை டோட்டல் எஃபிஷியன்சி. பிக்கு மட்டும் பார்க்குறதுனால பியோட எஃபிஷியன்சி வந்து 1. ஸோ வந்து 180 minutes 3 hours. இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ பி மட்டும் அந்த டேங்க் வந்து 3 hours ஃபில் பண்ணுவான். தேங்க்யூ.